வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் எனக்கு ஜோதிடம் நல்கிய அனைத்து குருமாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னன்னா சார், கோயில் அதாவது நிறைய 274 சிவாலயங்கள் இருக்குது, 108 வைணவ ஸ்தலங்கள் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது. நான் சொல்ல போகக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் எல்லாருக்கும் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா யமதர்மராஜா சித்திரகுப்தன்னு பேர். யமதர்மராஜா நம்மளுடைய கணக்கை எழுதுவார். ஆனால் யமதர்மராஜாவுக்கே உயிர் போயிடுச்சு. அவர் தேவலோகத்திலேருந்து, ஐயோ சாமி எனக்கே ஆயுள் கண்டம் வந்துருச்சு, நான் எல்லாருக்கும் நாடி பிடிச்சி எழுதிக்கிட்டு இருக்கேனே, நான் எங்கே போகிறது, நாளைக்கு என் உயிர் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ தேவலோகத்திலேருந்து அங்கே சொல்லி யமதர்மராஜா பூலோகத்துக்கு இறங்கி வழிபட்ட ஸ்தலம் ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலம்தான் திருமயிச்சூர். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூர் பக்கத்தில் திருமயிச்சூர் லலிதாம்பிகை. இந்த கோயிலுக்கு போய் முன்ஜென்ம கர்ம வினைகள், முன்ஜென்ம நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வாசலில் நீங்கள் கால் வைக்க முடியும், இல்லாட்டி கால் வைக்க முடியாது. ஏன்னா யமதர்மராஜா இறங்கி வழிபட்ட ஸ்தலம் அந்த ஸ்தலம். இன்னும் நிறையா இந்த ஸ்தலத்துக்கு 5 சிவன் இருக்குது. அந்த கோயிலில் 5 மூலவர் இருக்குது. சாமி பேர் மேகநாத சுவாமி, அம்பாள் லலிதாம்பிகை, லலிதா சகஸ்ரநாமம் உருவான இடம் லலிதாம்பிகை, சேஸ்திர பாலபுரீஸ்வரர், சிவனும் பார்வதியும் ஒரே சிலையில் ஒரே கல்லெண்ண செதுக்கிற சிலை அங்கே இருக்குது. இது மாதிரி எவ்வளோ விதமான முன்னேற்றங்கள் அந்த கோயிலில் உண்டு. இன்னொரு விஷயமும் இருக்குது. யாருக்காவது பெண்கள் நீர் கட்டி வயிற்றில் கட்டி இருக்குது சார், வயிற்று பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இந்த மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப பேர் சொல்கிறாங்க எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் சார் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் திருமயிச்சூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 1 மணிக்கு அங்கே பிரண்டை உருண்டை கொடுப்பாங்க. பிரண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? இந்த பிரண்டைங்கிறது நம்ம கீழே முதைச்ச செடி அல்ல. தேவலோகத்திலேருந்து யமதர்மராஜா தன்னுடைய ஆயுள் முடிஞ்சதுனால யமதர்மராஜா அந்த தேவலோகத்திலேருந்து பறிச்சுட்டு வந்த செடி பிரண்டை செடி. அந்த செடி கொண்டாந்து பூலோகத்தில் நட்டு வச்சதுனால தான் நம்ம இன்றைக்கி எல்லாரும் பிரண்டை துவையல், பிரண்டை தொக்கு எல்லாரும் சாப்பிட்டுருக்கோம். அந்த செடி எங்கேருந்து வந்ததுன்னா தேவலோகத்திலேருந்து வந்திருக்கு. அந்த செடியை கொண்டு வந்தவர் யமதர்மராஜா. அவர் இந்த திருமயிச்சூர் லலிதாம்பிகை கோயிலில் 1 மணிக்கு இன்னமும் கிட்டத்தட்ட அந்த கோயில் 3000 வருஷம் பழமையான கோயில். 1 மணிக்கு இன்னமும் பிரண்டை வைத்தியம், பிரண்டை உருண்டை இன்னமும் சாப்பாடு நைவேத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக 1 மணிக்கு நீங்கள் பிரண்டை உருண்டை சாப்பாடு வாங்கி கொடுத்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள பிரச்சனை, வயிற்றில் உள்ள பிரச்சனை, அந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா ஆயுள் உங்களோட ஆயுள் 70 வயசுனா 71 வருஷம், 1 வருடம் நீட்டிங்க. அன்னையிலேருந்து உங்களுக்கு 1 வருடம் நீடிப்பு, அந்த கோயிலோட உத்தரவாதம். உங்கள் ஆயுள் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலோட ஐதீகம். ஏன்னா யமதர்மராஜாவே இறங்கி தன் ஆயில புதுப்பிச்ச ஊர், மீட்டுக்கிட்ட ஊர். அவர் ஆயில ரெக்கவர் பண்ணி என்றும் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணிக்கிட்ட ஊருங்கிற. திருக்கடையூருக்கு அடுத்தது திருமயிச்சூர் லலிதாம்பிகை கோயில். அது இல்லாமல் காஞ்சி பெரியவர் லலிதா சகஸ்ரநாமம் உருவான இடம். லலிதா சகஸ்ரநாமங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 1008 பாட்டு இருக்குது லலிதா சகஸ்ரநாமத்தில். காஞ்சி பெரியவர், காஞ்சி மகா பெரிய சந்திரசேகர சுவாமிகள் தான் இது பண்ணார். அந்த அம்பாள் லலிதா சகஸ்ரநாமம் உருவான இடம் அந்த ஊர். அது இல்லாமல் அந்த அம்பாள் லலிதாம்பிகைக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீரமும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மங்களமும் சிரிச்ச குளத்தில் இருக்கும். போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லலிதாம்பிகையை. அப்படி ஜம்முன்னு சிங்காரமாக அமர்ந்து உட்காந்துருக்கும் அந்த அம்பாள். அதே மாதிரி காலில் கொலுசு போட்டிருக்கும் அந்த அம்பாள் லலிதாம்பிகை. ஸோ இந்த கோயிலுக்கு போய் திருமயிச்சூரில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்பு பிரச்சனை, மனசு பிரச்சனை, ஆயுள் கண்டம், வண்டி பாகத்தில் விபத்து, அதே மாதிரி ஊழ்வினை கரும பிரச்சனை, ஆயுள் பயம் உள்ளவங்க பெண்கள் போய் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டோம்னா மன ரீதியாக உள்ள கற்பப்பை, வயிறு சம்மந்தமான பிரச்சனை, மென்சஸ் பிரச்சனை, இதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய கோயில்கள் இந்த கோயில். ஸோ இந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு, ரொம்ப உத்வேகம். இந்த கோயிலில் ஈவினிங், அதாவது ராத்திரி 8 மணிக்கு பள்ளியற பூஜை நடக்கிறப்ப என்ன ஒரு விஷயம், சீரக சம்பா சோறு அரிசி, சீரக சம்பா அரிசி சோறு நெய்வேத்தியம். மதியம் 1 மணிக்கு பிரண்டை சாப்பாடு நெய்வேத்தியம். சாயங்காலம் சாமி தரிசனம், நைட்டு சாமி தரிசனம், பள்ளியற தரிசனம் பார்த்துட்டு வர்றப்ப சீரக சம்பா சோறு அரிசி. இதை சாப்பிட்ற கணவன் மனைவிகள் உடனே கருத்தரிக்குது சார், உடனே குழந்தை பிறக்குது, உடனே கருத்தரிக்குது. 3 பௌர்ணமிக்கு போய் பள்ளியறை தரிசனம் பார்த்து சீரக சம்பா அரிசி சோறு நைவேத்தியம் வாங்கி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்பு கருத்தரிக்குது. இது திருமயிச்சூர் லலிதாம்பிகை கோயிலில் சொன்ன ஒரு முக்கியமான வாசகத்தில் ஒரு வாசகம். இன்னும் கோயில், அந்த கோயில் சேஸ்திர பாலபுரீஸ்வரர், அதாவது மேகநாத சுவாமின்னு பேர். நீங்கள் கோயிலை போய் பார்த்தாங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த கோயில்
அதாவது வந்து பெண்கள், அதாவது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, புரட்டாசி மாதம் இப்போ வரக்கூடிய ஆடி முடிஞ்சு ஆவணி முடிஞ்சு புரட்டாசி மாதம் வளர்பிறை, அதாவது பௌர்ணமிக்கு, அதாவது அமாவாசையிலேருந்து புரட்டாசி அம்மன் வளர்பிறை, பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, இந்த 5 நாளும் 4 நாள் விரதம் இருந்து 5ஆவது நாள் போய் வணங்கிட்டு வந்து 5 பேருக்கு ரவிக்கப்பட்டு ஜாக்கெட் வச்சு கொடுத்துட்டு வந்தால் இன்னும் சிறப்பு அந்த கோயிலில். ஸோ இந்த திருமைச்சூர் கோயில் வந்து மிக முக்கியமான ஆலயம். போன ஜென்மம் முன்ஜென்ம தொடர்பு நல்ல கர்மாவாக இருந்தால் தான் இந்த கோயிலில் போய் கால் வைக்க முடியும், பேச முடியும், தொடர முடியும். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து போனவங்க அத்தனையும் புண்ணியம் பண்ணவங்க, போனவங்க அனைவரும் வெற்றி அடைஞ்சவங்க. நான் சொல்லி ரொம்ப பேர் போய் பணங்காசே இல்லை சார், தடுமாற்றமாக இருக்கேன், உடம்பு சரியில்லை சார், நல்லா இருக்குது, எந்த டாக்டரை கேட்டால் எந்த நோயும் நொடி இல்லைங்க, ஆனால் எனக்கு உடம்புலாம் பார்த்தா சப்புன்னு, டாக்டரை போய் பார்க்குறேன், சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் என்னால் எழுந்திரிச்சு நடக்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த கோயிலுக்கு போகணும். ஏன்னா ஆயில ரெட்டிப்பு, அதாவது ரெட்டாயில் கொடுத்த ஊர் இந்த கோயில். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக திருமைச்சூர் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. திருமைச்சூருங்கிற கோயில் நாகப்பட்டினம், அதாவது திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் நாகப்பட்டினம் போகிற வழியில் திருமைச்சூர், அதாவது திருக்கடையூர் பக்கத்தில் திருமைச்சூர், லலிதாம்பிகை மேகநாத சுவாமிங்கிற ஊர். அதில் திருக்கடையூர்லேருந்து பஸ்ஸும் இருக்குது, ஆட்டோ வசதியும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். காலையில் கோயில் வந்து காலையில் 7 மணிக்கு 6:30க்கு திறந்துச்சுன்னா 1 மணி வரைக்கும் உண்டு. அதேமாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு திறந்துச்சுன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் உண்டு. கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறவங்க அவசரப்பட்டு வந்துடாதீங்க. 1 மணிக்கு பிரண்ட உருண்டை நெய்வேத்தியம் கொடுப்பாங்க. ஒரு பருக்கனாலும் வாங்கி சாப்பிட்டு வரணும். நீங்கள் உடம்புல வயிற்று பிரச்சனை வரும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, அது முக்கியமான விஷயம். அங்கே பிரண்ட சோறு, பிரண்ட நெய்வேத்தியம் கொடுக்கறது இன்னைக்கு நேத்தி கொடுக்கல சார், கிட்டத்தட்ட 3000 வருடங்களாக பிரண்ட உருண்டை நெய்வேத்தியம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கோயிலில். அது மாதிரி நைட்டு சீரக சம்பா அரிசி சோறு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரசாதம், ஏன் இந்த பிரசாதத்தை உங்களை வாங்கி சாப்பிட்டு வரேன்னா, பிரண்டை சாப்பிட்டா இப்போ கை வலி, கால் வலி, மூட்டு வலின்னு இப்போ நம்ம எல்லா மெடிக்கலில் எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க. அந்த கோயிலே கொடுத்த ஊர், அந்த ஊர் வைத்தியத்தில் கொடுத்த ஊர், பிரண்ட நெய்வேத்தியம் பண்ணுற ஊர் அந்த ஊர். அந்த செடியை எடுத்துகிட்டு வந்தது பிரம்மா, இது சாரி யமதர்மராஜா. அந்த யமதர்மராஜா வந்து இறங்கி சாமி கும்பிட்டு ரெட்டாயில் அதாவது ரெட்டிப்பாயில் செஞ்ச ஊர் அந்த ஊர். அதனால் அவசியம் போங்க. நைட்டு சீரக சம்பா அரிசி வாங்கிப்பாங்க. சீரக சம்பா அரிசி வாங்கி நைட்டு பள்ளியர் தரிசனம் பார்க்குறப்ப ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க. அதாவது வந்து நாதஸ்வர வாத்தியம், சில நாதஸ்வர வாத்தியமும் உண்டு. அது இல்லாமல் ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க. அந்த வாத்தியத்தை கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மிக மிக புண்ணியம். ஸோ இந்த திருமைச்சூர் கோயில் சென்று இந்த டிவைன் ஜோதிட இந்த யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை உலக தமிழ் மக்களும், கோடானா கோடி தமிழ்நாடு மக்களும் சென்று இந்த ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரணும், புண்ணியம் அடையணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி சார். அடுத்த வரும் சேனலில் புதிய புதிய கருத்துக்களும் புதிய புதிய கோயில்களை பற்றி விவரங்களும், 108 வைணவ ஸ்தலங்கள்லாம் என்ன, 274 சிவஸ்தலங்கள் இருக்குது, சித்தர் வழிபட்ட கோயில்கள்லாம் இருக்குது, இதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை.